மண்ணுக்கும் மனிதனுக்குமான பஞ்சபூத தொடர்பை இங்கு காண்போம். இயற்கையின் மிக உன்னதமான படைப்பு மனிதன். அந்த மனித உடலும் அவன் வாழும் இந்த பூமியும் பஞ்சபூதங்களால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆனவை. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உடலிலும் உள்ளது என்ற தமிழ் மரபுமொழிக்கேற்ப பிரபஞ்சத்தை இயக்கும் அதே 5 கூறுகள்தான் மனித உடலையும் இயக்குகின்றன. உடலும் பஞ்சபூதங்களும் ஓர் ஒப்பீடு. மண்ணுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு வெறும் தரைத்தளத்தோடு முடிந்து விடுவதில்லை. அது நம் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கிறது. 1. நிலம், மண். நம் உடலின் கடினமான பகுதிகளான எலும்புகள், தசைகள், தோல், முடிகள் மற்றும் நகங்கள் நிலத்தின் தன்மையை கொண்டவை. நாம் உண்ணும் உணவு மண்ணிலிருந்து முளைக்கிறது. இறுதியில் நம் உடலும் மண்ணோடு மண்ணாகத்தான் மடிகிறது. 2. நீர். பூமியின் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருப்பது போல மனித உடலிலும் சுமார் 70% நீர், இரத்தம், உமிழ்நீர், வியர்வை, செரிமான நீர் வடிவில் உள்ளது. 3. நெருப்பு. மனித உடலின் நிலையான வெப்பம், பாடி டெம்பரேச்சர் மற்றும் வயிற்றில் நடக்கும் செரிமான ஆற்றல், ஜட்ராக்னி ஆகியவை நெருப்பின் வடிவங்கள் ஆகும். 4. காற்று. நாம் உள்ளிழுத்து வெளிவிடும் மூச்சுக்காற்று, பிராணவாயு. உடலில் காற்றின் ஓட்டம் சீராக இருக்கும் வரைதான் உயிர் நிலைத்திருக்கும். 5. ஆகாயம். நம் உடலில் உள்ள வெற்று இடங்கள், செல்ஸ் மற்றும் உறுப்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி, காது மற்றும் மூக்கு துவாரங்கள் ஆகியவை ஆகாயத்தின் தன்மையை கொண்டவை. மனிதனின் மனமும் எண்ண ஓட்டங்களும் கூட ஆகாயத்தைப் போல எல்லையற்றவை. அதேபோல் மனிதனுக்கும் உணவுக்குமான சங்கிலியை காண்போம். உணவுச் சங்கிலி. மண்ணில் விளையும் தாவரங்களே மனிதனின் பசியை போக்குகின்றன. மண்ணில் உள்ள தாதுக்களும் சத்துக்களும் தான் நம் உடலின் ஆற்றலாக மாறுகின்றன. வாழ்விடம். மனிதன் தன் நாகரிகத்தை தொடங்கி வீடு கட்டி களைகளை வளர்த்துச் செழித்தது இந்த மண்ணின் மடியில்தான். இயற்கை சமநிலை. பஞ்சபூதங்களில் ஏற்படும் மாற்றம் மனித உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, மண்வளம் குன்றினால் உணவு நஞ்சாகும். அது மனித உடலின் பஞ்சபூத சமநிலையை குலைத்து நோய்களை உண்டாக்கும். இதன் தொடர்ச்சியை வரும் பதிவுகளில் காண்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குரு வாழ்க. குருவே துணை. நன்றிகள்.